சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல வந்து இந்த விழா வந்து நீங்கள் எல்லாருமே வந்ததெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கேட்குறீங்களா? எல்லாரும் கேட்குறீங்களா? கேட்குதா நான் பேசுறது? ரொம்ப சந்தோஷம், நன்றி. இந்த விழாவில் வந்து சிறப்பிச்சதுக்கு நடக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ப்ராஜெக்டை பற்றி நம்ம வந்து சொன்னோம்னா இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு வரப்பிரசாதம், ஒரு பூனல்வாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து அமைகிறது வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் நிறுவனம் தொடங்கி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அமைகிறது வந்து ஒரு பெரிய பூனல், ஒரு வரம். இதுக்கு எல்லாமே காரணம் நீங்க தான். ஏன்னா வைப்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு அலவரசை எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏன்னா நாங்க வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணோம். எல்லாருமே நம்ம டீம்ல இருக்கவங்க எல்லாருமே ஒரு 40 லட்சத்துல ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும், ஒரு 10 லட்சத்துல கார் வாங்கணும். ஞாபகம் இருக்கா எல்லாருக்குமே? இதுக்காக தான் பிரபஞ்சங்களை வழிநடத்துறது நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனால நாங்க வந்து பண்றது எல்லாமே பெஸ்டா கொடுக்கணும்ன்றதான். நமக்கு மட்டும் பெஸ்ட் இல்ல, இங்க எப்பவுமே நாங்க சொல்லுவோம் வின் வின் பாலிசி. முதல்ல வந்து நம்ம கிட்ட வாங்குறவங்க வின் பண்ணும், அதான் நம்மளோட முதல். வாங்குறாங்கன்னா இந்த பிரைஸ் அடுத்த ஒரு 2-3 இயர்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 10% அஃபிலியேட் ஆகணும்னு நினைச்சோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சார் வந்து விசாரிச்சு சார் பாண்டியன் சார் நேற்று ஜூம்ல கூட சொன்னாரு, கலக்காட்டூர்ல 2000 rupees ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபாய் போயிட்டு இருக்காரு. அப்ப ஆல்ரெடி நம்ம வந்து 10-20% வந்து நம்ம கம்மியா தான் கொடுத்துருக்கோம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா யார் வின் ஆகணும் பாத்தீங்கன்னா நம்மளை நம்பி ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க வின் ஆகணும். ஏன்னா அவங்க வின் ஆனாங்கன்னா அடுத்த ப்ராஜெக்ட் உத்திரமேரூர்ல அடுத்த 27 ஏக்கர் ஆன் ரோட்ல இருக்கு. ஸோ அந்த ஒரு அவர் வெண்டார் வின் ஆகணும். மூணாவது அஸ் அ டீமா மார்க்கெட்டை நம்ம வின் ஆகணும். ஸோ இந்த கண்டிஷன்ல தான் இந்த கம்பெனியோட பாலிசி வின் வின் வின். முதல்ல நம்ம கிட்ட வாங்குற பையர் வின் ஆகணும், ரெண்டாவது நமக்கு கொடுக்குற வெண்டார் வின் ஆகணும், மூணாவது இதுக்கு நடுவில் இருந்து நம்ம ஒரு பாலமா இருந்து 2 பேருக்கும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இல்லையா. இந்த மாதிரி செலவுகள் பண்ணி இந்த மாதிரி கேப் எக்ஸ்பென்சஸ் பண்ணி எல்லாமே பண்றதால நமக்கு கமிஷன், நம்ம டைம் போடுறோம், இந்த டைம் எல்லாம் மணி ஆகி நம்மள வின் ஆகணும். இந்த 3 பேர் எப்பவுமே வின் ஆகிற மாதிரி அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டை சீக்கிரம் முடிக்கும் போது அடுத்தது உத்திரமேரூர்ல 27 ஏக்கர் இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்னொரு சைட் வந்து வரும்போது அந்த சைட் இருக்கு. ஸோ முதல்ல இதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம முடிச்சிடுவோம், அதுக்கப்புறம் அதை முடிப்போம். அது முடிக்கும் போது உத்திரமேரூர் ரெடி ஆகும். இந்த சைட்டை பற்றி நிறைய நீங்கள் வந்து ஹைலைட்ஸ் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது உள்ளே போடாமல் ஆன் ரோட்லேயே போட்டிருக்கோம். காஞ்சிபுரத்துல வந்து உத்திரமேரூர் போகிற ஆன் ரோடு இருக்கும். இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னும் சண்முகம் சார் வீடுலாம் சொல்லுவார். ஏன்னா அவர் சொல்லி நிறைய ஃபேன் பேஸ் ஏற்படுத்தியிருக்காரு. ப்ராஜெக்டை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லி நேற்று கூட ஜூமில் சொன்னாங்க. சண்முகம் சார் சொல்கிற மாதிரி நாங்கள் கற்றுக்கணும் சார்னு. 100% கற்றுக்கணும். கற்றுக்கிறதுக்கு எதுவும் கிளாஸ் கிடையாது. நீங்கள் திருப்பி மீட்டிங் ட்ரைனிங் ரெகுலராக அட்டன் பண்ணாலே நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? அட்டன் பண்ணலாமா மீட்டிங் ட்ரைனிங் எல்லாரும்? இனிமேட்டு எங்கெல்லாம் நடத்துகிறோம். நம்மளோட கோல் வந்து அடுத்த 2 இயர்ஸ்ல என்ன சார் ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஃபினான்ஷியல் கோல் அடுத்த 2 இயர்ஸ்ல 2024, 2025, 26ல இதே மாதிரி ஏப்ரல் மேல எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணலாம்? 5 crores ஃபிக்ஸ் பண்ணலாம். எல்லாரும் ஏர்ன் பண்ணலாமா? ஒரு 5 கோடி ரூபாய் நம்ம இலக்கை வச்சு நம்ம டிராவல் பண்ணோம். 5 கோடி 1 கோடி கிடைச்சாலும் பரவாயில்ல, 2 கோடி கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்ல 10 கோடி கிடைச்சாலும் பரவாயில்ல. இது யார்கிட்ட இருக்கு? 5 கோடி கிடைக்கிறது 10 கோடி கிடையாது யார்கிட்ட சார் இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நாங்க அந்த முழு முயற்சியா உங்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய வேலையை நாங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம். நீங்க செய்ய வேண்டிய சொல்லுங்க. நம்ம பண்ண வேண்டிய வேலை ஒரே வேலை தான் சார், விளம்பரப்படுத்துற வேலை தான். வேற ஏதாவது வேலை இருக்கா சார்? இது வரைக்கும் தேவையில்லாத கதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். பேசணுமா இல்லையா சார்? இப்போ நம்ம ப்ராடக்ட் ஓரியன்டா, ப்ராஜெக்ட் ஓரியன்டா, கம்பெனி ஓரியன்டா, இடம் ஓரியன்டா பேசினாலே போதும். இந்த பிசினஸ் சொல்லுவாங்க, பேசினா காசு, பேசாட்டி லாஸ் வேணுமா, காசு வேணுமா? நமக்கு அந்த காசை நோக்கி பயணம் பண்ணுவோம். இந்த 2 இயர்ஸ் தமிழ்நாடுல சென்னையில் பெரிய லெவலில் ரியல் எஸ்டேட் க்ரோத் இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 year பேக்கு சென்னையோட பரப்பளவு வெறும் 1109 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இருந்தது. 1109 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்தது. பட் அதுக்கப்புறம் 1.5 years 2 years பேக் ஒரு ஜியோ பாஸ் பண்ணாங்க. வேறு 6000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து சென்னையோட கார்பரேஷன் லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதனால் காஞ்சிபுரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 year பேக்கு கார்பரேஷன் லிமிட்டில் வந்துச்சு. செங்கல்பட்டு இப்போ அச்சலப்பாக்கம் எடுத்துன்னு போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்பான்ஷன்ல இந்த இண்டஸ்ட்ரியில நமக்கு இருக்கிறது ஒரு வரமா, ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வரும். நான் நெகட்டிவ் எதுவும் சொல்ல, புரியுதுங்களா? வரமா சந்தோஷமா? வரமும் சந்தோஷம் தான். ஸோ இந்த டைம்ல இருந்துட்டு நம்ம ஒரு ஸ்பெக்டேட்டரா, வாடிக்கையாளரா, வெறும் ஒரு பார்வையாளர் இல்லாம நம்ம பணம் பண்ணுமா வேணாமா? பணம் பண்ணுமா வேணாமா சார்? நம்ம ஏன் கேட்கிறோம்? 20 பிளாட், 10 பிளாட், 15 பிளாட் இவங்க எல்லாம் செய்வாங்க செய்ய மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த வார்த்தை உள்ள இருந்து வரும்போது அந்த பொறுப்பு வந்துடுது. புரியுதுங்களா? ஒரு மேடையில நான் வந்து 10 பிளாட் பண்றேன், 20 பிளாட் பண்றேன், 30 பிளாட் பண்றேன், என்ன ஆயிடுது? ரெஸ்பான்சிபிலிட்டி வருதா இல்லையா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இங்க டிரைவ் பண்ண போகுது. சில பேர் நான் பண்றேன் இல்ல 10 பிளாட் 20 பிளாட் ஒரு பிளாட்னா கூட உங்க கூடவே இந்த இருக்கிற இந்த பிரபஞ்ச சக்தியும் கேட்டுனுது. அப்பா ரவி சார் சொல்லிட்டாரு, பட்டாபி சார் சொல்லிட்டாரு, கலை சார் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து யார் நம்மளோட வேலை செய்யறான்? நமக்கு மேல இருக்க சக்தி அவங்க வேலை செய்யும். அதனால சொல்லுங்கன்ற மற்றவங்களும் நீங்க மைண்ட்ல டிசைட் பண்ணீங்க, ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணீங்க. இதை முடிச்சோன்னா சார் சொல்லிட்டே இருந்தார், நம்ம ஐயா
36 நாள்ல நம்ம ப்ராஜெக்ட் 36 நாள் தானே ஐயா சொன்னது 36 டேஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நம்ம எல்லாருமே கோல் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த 36 டேஸ்ல புக் பண்ணி முடிச்சிடலாமா? முடிச்சுட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 1 or 2 months டைம் எடுத்துலாம். பட் 36 டேஸ்ல எல்லா பிளாட்டும் சோல்ட் அவுட். சத்தமா சொல்லாம எல்லா பிளாட்டும் சோல்ட் அவுட். சூப்பர், தேங்க்யூ சார். இடத்த பத்தி டீடைலா சண்முக சார் உங்களுக்கு டீடைலா சொல்லுங்க. Good afternoon. Sound பசிக்குதா? இல்லைங்க சார். சவுண்ட் வரலையா? Good afternoon. ஓகே சூப்பர். எப்படி இருக்கு சைட்? எப்படி இருக்கு? சைட் எப்படி இருக்கு? அந்த அளவுக்கு சவுண்ட் சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்கா? இந்த சைட்ல என்ன இல்ல? சைட்ல எல்லாமே இருக்கா? நம்ம எதிர்பார்க்கறது எல்லாமே இருக்கா? ஏன்னா இந்த சைட்டை டெவலப் பண்ணும்போது இன்ச் பை இன்ச்சா பார்த்து டெவலப் பண்ணிருக்கோம். எல்லா தேவையும் உள்ள இருக்கணும், எல்லாமே இருக்கணும், எதுவுமே இல்லைன்னு விஷயம் வந்துட்டு ஒரு ரெசிடென்ஷியலுக்கு என்ன தேவை வேணுமோ அது அனைத்தும் இந்த சைட் உள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு பக்காவா ஃபுல்லி காம்பவுண்டடு. கஸ்டமர் கிட்ட நம்ம இந்த சைட்டை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னென்ன விஷயம்னா கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச், 30 feet 23 feet தார் ரோடு ஃபுல்லா ஃபென்சிங், ஈச் பிளாட் வந்துட்டு நம்ம வாட்டர் கனெக்ஷன் கொடுத்திருக்கோம். சோலார் சிஸ்டம் ஸ்ட்ரீட் லைட் வச்சிருக்கோம். அது போக ஈபி லைன் உள்ள ஃபெசிலிட்டி இருக்கு. ஒரு காம்பாக்டான ஒரு செக்யூரிட்டியான கேட்டட் கம்யூனிட்டி, இந்த மாதிரி ஒரு நடந்து போறதுக்கு வந்து ஃபுட்பாத் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லா இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி மற்ற எந்த சைட்ல நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு இந்த மாதிரி டெவலப் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா காஸ்ட் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகும், காஸ்ட் ரொம்ப செலவாகும். அந்த காஸ்ட் செலவாச்சுன்னா அந்த காஸ்ட்டை வந்து நம்ம ரேட்ல தான் வைக்கணும். ஸோ அதனால வந்து நம்ம பெருசா வந்து டெவலப் பண்ண தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சைட் ஓனர்ஸ் 4 கல்லு நடுவுல மண்ணுன்னு சொல்லிட்டு வித்துட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம அப்படி பண்றோமா? நம்ம அப்படி பண்ணல. ரெண்டு சேர் போடுங்க. ஓகே சைட் வந்து இந்த சைட் கரெக்டான எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா வேடல். எக்ஸாக்ட் லொகேஷன் வேடல், காஞ்சிபுரம் கார்பரேஷன் மாநகராட்சிக்கு உட்பட்ட எல்லைக்குள்ள தான் இருக்கு வேடல் என்ற வில்லேஜ். வேடல் சொன்னா நிறைய பேருக்கு, ஏன்னா இந்த காஞ்சிபுரத்துல 2 வேடல் இருக்கு, இங்க ஒரு வேடல் இருக்கு, அங்க ஒரு மீனாட்சி காலேஜ்ல ஒரு வேடல் இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா களக்காட்டூர் வேடல் சொன்னீங்கன்னா டக்குன்னு ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. காஞ்சிபுரம் டு உத்தரமேரூர் போற ஸ்டேட் ஹைவே, இது என்ன ஹைவே? ஸ்டேட் ஹைவே 4-way ட்ராக்கா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. உத்தரமேரூர் டு ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அது மணல்மேடு வரைக்கும் டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு இந்த கனெக்டிவிட்டி குருவிமலை வரைக்கும் கனெக்டிவிட்டி பண்ணணும். ஸோ அது ஒரு 4-way ட்ராக்கா டெவலப் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் ஏன் டெவலப் பண்றாங்கன்னா இந்த ஏரியா வந்து காஞ்சிபுரம் வந்து 2 விஷயத்துக்கு ஃபேமஸ். எந்தெந்த விஷயத்துக்கு சொல்லுங்க? காஞ்சிபுரம், காஞ்சியில பிறந்தாலே காஞ்சியில கொஞ்சோண்டு மண்ணு வச்சிருந்தா இடம் வாங்கினாலே முக்தி. காஞ்சியில பிறந்து ஒரு சொந்தமா உங்க பேர்ல ஒரு இடம் இருந்தாலே நீங்க முக்தி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரியான ஒரு புனிதமான பூமியில நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஓம் சரவணபவ குடும்பத்தோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எங்க பண்ணிருக்கோம்? இங்க தானே பண்ணிருக்கோம். ஸோ நமக்கு எவ்வளவு பெரிய முக்தி கிடைக்குது? 220 பிளாட் 220 ஃபேமிலிக்கு நம்ம வாங்கி கொடுக்க போறோமா? வாங்கி கொடுக்க போறோம் இல்லையா? அப்ப அவங்க எல்லாருமே நம்ம முக்தி அடைய வைக்க போறோம் இல்லையா? உண்மையா இல்லையா? அதுவே நமக்கு எவ்வளவு பெரிய புண்ணியமான விஷயம் தானே. ஸோ காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாப்ல இருந்து எக்ஸாக்டா வந்து ஒரு 11 கிலோமீட்டர்ஸ்ல இந்த வேடல் இருக்கு. நீங்க அப் டு ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் வர வரைக்கும் புள்ளி உங்களுக்கு டவுன் காஞ்சிபுரம் மாநகராட்சி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப்பிங் ஏரியா மாதிரி தெரியும். ஈஸியா நீங்க ரீச் ஆயிடலாம். ஓகேங்களா? இது வந்து காஞ்சிபுரம் டு உங்களுக்கு உத்தரமேரூர் போற ஸ்டேட் ஹைவேல ஆன் ரோட்ல வேடல் என்ற லொகேஷன் அமைஞ்சிருக்கு. இதை விட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மிலிட்ரி ரோடுன்னு ஒரு ஜங்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இங்க இருந்து கரெக்டா ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்ல அந்த ஜங்ஷன் இருக்கு. அந்த ஜங்ஷன்ல